ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது கேரளாவில் அமைஞ்சிருக்கிற மலைநாட்டு திவ்ய தேசங்களில் 5வது திவ்ய தேசம் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மொத்தம் 11 திவ்ய தேசங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். 4 திவ்ய தேசங்கள் நம்ம இந்த யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது திருவித்துவக்கோட்டில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ உய்யவந்த பெருமாள் டெம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று, 66வது திவ்ய தேசமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா 108 சிவாலயமும் இந்த கோவில்லையே தான் இருக்குது. 108 சிவாலயங்களில் ஒன்றான சிவனும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பெருமாளும் ஒரே கோவிலில் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே விசேஷமானது. பரசுராம முனிவரால் நிறுவப்பட்டது. இந்து வைணவ ஒற்றுமையை மேம்படுத்துறதுக்காக கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கோவில். இது கேரளா கட்டளபாணியில் அமைஞ்சிருக்கு. பாலக்காடு மாவட்டத்தில் திருமிட்டக்கோடு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருவித்துவக்கோடாவே மாறியிருக்கு. இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பம்சம்னு பார்த்தோம்னா சிவனும் விஷ்ணுவும் சமம் அப்படிங்கிறத கோரிக்கையை கொண்டு இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் நுழைவு வாயில் கிடையாது. நம்ம போகும்போது ஒரு பெரிய தடுப்பு சுவர் மாதிரி இருக்குது. அதை தாண்டி தான் நம்ம போகிற மாரி இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம இப்போ என்ட்ரன்ஸுக்கு நம்ம சுவாமியை பார்க்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு சிவன் நமக்கு அருள் பாலிக்கிறாரு. அதற்கு பிறகு பின்பக்கம் பெருமாளுடைய மூலஸ்தானத்தை வச்சுருக்காங்க. நமக்கு நார்மலாக படிக்கட்டு அமைச்சு ஏறி போகிற மாரி கிடையாது பாதை. பெரிய ஒரு பாறாங்கல் மாரி அமைச்சிருக்காங்க. அது மேலே ஏறி நம்ம உள்ளார போகிற மாரி அமைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த கோவில் உட்புறம் நுழைவு வாயில் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ சன்னிதானத்தை அடைஞ்சாச்சு. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், கோபுரமே கிடையாது. பெரிய பாறாங்கல் மாதிரி தடுப்பு சுவர் அமைஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம இப்போ அதை தாண்டி தான் நம்ம ஏறி போய் நம்ம இப்போ சிவனை தரிசிக்கிறோம். சிவனுடைய பெயர்னா ஸ்ரீ அஞ்சு மூர்த்தி கோவில். இவர் 108 சிவாலயங்களில் ஒருத்தவர். இங்கே இன்னொரு சிறப்பம்சம்னா குலசேகர ஆழ்வார் திருவித்துவக்கோட பெருமாளை பற்றி நம்ம ஸ்கூல் புக்லாம் நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? அந்த பாடல் இயற்றப்பட்ட தலம். அது மட்டும் இல்லாமல் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பெற்ற திருத்தலமாக இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலையும் நம்ம பெயிண்டிங் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்குது. நம்ம நம்ம ஆல்ரெடி 4 கோவில் பார்த்துருக்கோம். இது 5வது கோவில். எல்லா கோவில்லையுமே நமக்கு பெயிண்டிங்ஸும் மர வேலைப்பாடுகள் அந்த கேரள கட்டட பாணியில் அமைஞ்சிருக்காங்க. இது கூடாரமாக இல்லாமல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த அமைப்பு இருக்குது. இங்கே நின்ற நிலையில் அவருடைய அழகில் மயங்கி பாடுறது தான் என்ன அப்படின்னா இந்த திருவித்துவக்கோட்டு பெருமாளுடைய புகழே. இந்த கோவில் நியரஸ்ட்டு ஷொரானூர் டு குருவாயூர் போகிற வழியில் பட்டாம்பி ரயில்வே ஸ்டேஷனில் கூட நம்ம இறங்கி நம்ம இந்த கோவிலை பார்க்கலாம். இல்லைனா பட்டாம்பி பஸ் ஸ்டாம்பே நமக்கு இருக்குது. அங்கேயும் நம்ம இறங்கி இந்த கோவிலை நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம குலசேகர ஆழ்வார் பாடிய இந்த பாடல் தான் நமக்கு நம்ம ஸ்கூல் புக்லாம் நமக்கு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் கேரளா பாணியிலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு பலிபீடம்னா நம்ம கோவிலெலாம் ஒரே ஒரு பலிபீடம் தான் இருக்கும். ஆனால் இங்கே கோவிலை சுற்றியே ஃபுல்லாகவே பலிபீடம் அமைச்சிருக்காங்க. சிவன் சிலைகளுமே அமைச்சிருக்காங்க. அதை தான் தீராக்குட்டி கும்பிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்கா. கேரளா கோவில் அனைத்திலுமே ஆண்கள் மேல் சட்டை அணியக்கூடாது. சில கோவில்களில் பேண்ட் அணியாமல் வேஷ்டி கட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்பவே கட்டுப்பாடாக இருக்குது. ஏன்னா மற்ற கோவில்லாம் கூட நம்ம பார்த்தோன்னா நம்ம நாட்டு கோவிலெலாம் அப்படி கிடையாது. ஆனால் கேரளாவில் கம்பல்சரி நீங்கள் கோவிலுக்கு நீங்கள் விசிட் போகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு வேஷ்டி ஒன்று கையில் எப்பொழுதுமே எடுத்துக்கோங்க. மேலே ஒரு துண்டு போடுறதுக்கும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோவிலை நம்ம தரிசிச்சுட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். அடுத்த விலாகில் நம்ம நெக்ஸ்ட் திவ்ய தேசம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.